தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நம்முடைய அட்டவணைப்படி 148வது நாள், தேதி 30/6/2025. இன்றைய பகுதியில நாம பார்க்க இருக்கிறது எதை பத்தி அப்படின்னா, மரபு தமிழ். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி, மரபு அப்படின்னா என்ன அப்படின்ற அடிப்படையான ஒரு புரிதல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மொழி பயன்பாடு அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஒரு எழுத்து இப்படிதான் இருக்கணும், ஒரு சொல்லினுடைய உச்சரிப்பு இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல இந்த சொல்லதான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்கும் இல்லையா? ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வரையறை தமிழ் மொழியில எந்தெந்த வகையில இருந்துச்சு அப்படின்ற ஒரு சில அடிப்படையான அறிமுகம் தான் அந்த பகுதியில நாம பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு நிகழ்வுக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லிதான் குறிப்பிடணுமா அப்படின்னு கேட்டா அந்த வரையறையும் தமிழ்ல இருக்கு. அதனாலதான் வேற்று மொழியில ஒரு விஷயத்த ஒரு வார்த்தை கொண்டு குறிக்கிறோம் அப்படின்னா அதே நிகழ்வை தமிழ் மொழி எடுத்துக்கிட்டா நிறைய வார்த்தைகள் சொல்லி விவரிக்கலாம். ஒரு எழுத்துக்கும் தமிழ்ல அர்த்தம் இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். அதான் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருப்பதாக நன்னூலார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்புறம் அவ்வளவு சொல் வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்னு நாம அடையாளப்படுத்தலாம். அந்த வகையில தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சில மரபு சார்ந்த விஷயங்களை தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்றத அடிப்படையா தெரிஞ்சுக்கலாம். சில சொற்கள் குறிப்பிட்ட பொருளில் வழக்கமாக கையாளப்பட்டு வருகின்றன. அவை மரபு சொற்கள் எனப்படும். நாமும் அச்சொற்களையே பயன்படுத்த வேண்டும். ஆனால் வழக்கில் மாற்றி பயன்படுத்துகின்றோம். இதனால் இப்பகுதியில் வரும் மரபு பிழைகளை நீக்குவதற்கு மரபு சொற்களை அறிந்திருத்தல் வேண்டும். அப்போ எந்தெந்த மாதிரியான மரபு சொற்கள் தமிழ் மொழியில பயன்படுத்தப்பட்டுட்டு வருது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிமுகமா கொடுத்திருக்கிறாங்க. பெயர் மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள். அப்ப பெயர் மரபு சொற்கள் அப்படின்னா நம்ம பெண்களினுடைய வயதின் அடிப்படையில் அவங்கள பகுத்து கூறுறோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை அப்படின்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அதையுமே பகுப்பு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றது ஆண்களுக்கான விளையாட்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பகுத்து பிரத்யேகமான வார்த்தைகளை தமிழ் மொழி சொல்லி வச்சிருக்கு. அந்த வகையில பெயர் மரபு சொற்கள் நாம பார்க்க போறோம். அது கடந்து ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அந்த வினைக்கு பிரத்யேகமான ஒரு பெயர், அந்த செயலுக்கு பிரத்யேகமான ஒரு பெயரை கொடுக்குறாங்க. அந்த வகையில வினை மரபு சொற்களையும் இந்த பகுதியில நாம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஒரு மொழியினுடைய அடிப்படை பண்புகள், பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 4 விஷயத்த நமக்கு இதுல அடையாளப்படுத்துறாங்க. இதுலதான் நாம தவறும் இழைப்போம் இல்லையா? திணை, உயர்திணையா அக்ரிணையா அப்படின்ற ஒரு விஷயம். பால் பகுப்பு, ஐவகை பால் பகுப்பு பார்க்கிறோம். ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால். எண் அப்படின்றது ஒரு ஒருமையா பன்மையா அப்படின்றத புரிதலுக்கு உட்படுத்தக்கூடியது. இடம் அப்படின்றது தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது. இவ்வாறு சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு இவை அனைத்தும் உதவுகிறது. தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப முருகன் சென்றான் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு முருகன் படித்தான் அப்படின்னு அடிப்படையா ஒரு 2 வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்தோம் அப்படின்னா இதுல திணையை பொறுத்த மட்டுக்கும் உயர் திணை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாலை பொறுத்த மட்டுக்கும் ஆண்பால் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எண்ணை பொறுத்த மட்டுக்கும் ஒருமை, இடத்தை பொறுத்த மட்டுக்கும் முருகன் படித்தான் முன்னிலை இல்லையா? இப்ப இந்த அடிப்படையான விஷயத்தை வச்சு இதை நாம வரையறுத்துடலாம். இது முன்னிலையாகவும் இருக்கலாம், படற்கையாகவும் இருக்கலாம். இடம்பெறக்கூடிய இடத்தை பொறுத்து, அது இடம்பெறக்கூடிய வரக்கூடிய இடத்தை பொறுத்து நாம முடிவு பண்ணலாம். அப்படி 4 வகை பொருத்தங்களையும் உடையதாய்த்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்து இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. என்னது? நாம விட்டுருக்கிறோம் எப்பவுமே திணைப்பால், எண், இடம், இன்னொன்னு டக்குன்னு சொல்லக்கூடியது என்னது? காலம். சரியா? இந்த காலத்தை அடிப்படையா வச்சுமே சில பிழைகள் நாம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை பத்தி நமக்கு பின்னாடி தனியா நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப முதல்ல பார்க்கக்கூடியது திணை மரபு. திணை சார்ந்த வரையறைகள் என்னென்னலாம் பின்பற்றப்பட்டு வருது அப்படின்றது. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்கள் தான் மிகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெயர் சொற்களை அடிப்படையா வச்சுதான் அந்த திணை அப்படின்றது வரையறை செய்யப்படுது. பெயர் சொற்களை திணை அடிப்படையில்
உயர்திணை என்பர் அஃறிணை பெயர் என்று இரு வகையாக பிரிப்பர். இத தொல்காப்பியர் அவர்கள் எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னா, உயர்திணை என்பனார் மக்கட் சுட்டே. உயர்திணை அப்படின்றது யாரைத்தான் குறிக்கும்? மக்களை குறிக்கும். அஃறிணை என்மனார் அவரல பிளவே அப்படின்றார். அப்போ மக்களை தவிர மத்த எல்லாமே அஃறிணை. இதுதான் அஃறிணை அப்படின்னு அவர் வரையறுக்கல. மக்கள் தான் உயர்திணை, அது தவிர மத்த எல்லாருமே என்னது? அஃறிணை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஃறிணை அப்படின்றது தாழ்த்தி கூறக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டுதான் தமிழோட அழகு பாருங்க. உயர்திணை அல்லாத திணை அப்படின்னு சொல்றாங்க. திணை அல்லாதவை எல்லாமே என்னது? அஃறிணை. புணர்ச்சியின் அடிப்படையில இது அல்லாத திணை அப்படின்றது அஃறிணையா ஆயிருச்சு. சரியா? இன்றைய தமிழில் யார், எது போன்ற வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. யார் அப்படின்னா அந்த இடத்துல பதிலாக வரக்கூடியது என்னதான் வரும்? ஒரு உயர்திணை தான் வரும். எது அப்படின்னா அந்த இடத்துல பதிலாக வரக்கூடியது நிச்சயம் ஒரு அஃறிணையாக வரும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு விவரிச்சிருக்கிறாங்க. யார் என்ற பயனிலை உயர்திணையையும், எது என்ற பயனிலை அஃறிணையையும் உணர்த்துகின்றது. அப்போ சில இடங்கள்ல பொதுவான திணைப்பகுப்புகள் இருக்கும். குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது அப்படின்னு. இப்ப ரெண்டுமே நாம வழக்கு மொழியை பொறுத்த மட்டுக்கும் பயன்படுத்திட்டு வர்றோம். குழந்தை, கதிரவன் போன்றவை இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு இருதிணை பெற்றும் வருகின்றது. பேச்சு வழக்கில் அஃறிணை முடிவை பெற்று வருவதே பெருவழக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வழக்கு மொழியில பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான பெயர் சொற்களுக்கு என்னதான் பின்பற்றிட்டு வரப்படுது? அஃறிணை தான் பின்பற்றிட்டு வரப்படுது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அது கடந்து பயிற்சி பகுதியில பாருங்க, சில சொற்கள் கொடுத்து அது உயர்திணையா அஃறிணையா அப்படின்னு நமக்கு வகைப்படுத்த சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு பயிற்சி பகுதி. சரிங்களா? சோ ஒரு தடவை பயிற்சி பண்ணி பாத்துறணும். ஆஹ் இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு பதில் சொல்லக்கூடியதுதான். கார்மேகம் மிகச் சிறப்பாக கவிதை பாடினார் அப்படின்றது. ஏன்னா பாடியது அப்படின்றது அஃறிணைக்கான வினை விகுதி பெற்று வருகிறது. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழர்களின் கப்பற்களை மேலை நாடுகள் வியந்து பார்க்கும் வண்ணம் திறம்பட விளங்கியது. கரகாட்டம் என்னும் நிகழ்களை கிராம திருவிழாக்களில் பொதுவாக நிகழ்த்தப்படுகிறது. மகாகவி பாரதி எட்டயபுர சமஸ்தானத்தின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். இப்போ ரொம்ப அடிப்படையான விஷயத்த லைட்டா என்னன்னு பாத்துறணும். சரிங்களா? சோ அப்ப பால் மரபு பாருங்க, பால் பகுப்புகள் 5 அப்படின்னு நாம படிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? பால் 5 வகைப்படும். அவை என்னென்னு நமக்கு தெரியும். அதைத்தான் அங்க வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல உயர்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால், ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால், ஒரு கூட்டம் மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது என்னது? பலர்பால். அதே மாதிரி அஃறிணையில ஒருமையை குறிக்கிறது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம். அஃறிணையில பன்மையை குறிக்கிறது பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு கொடுத்தா நம்ம ரொம்ப சுலபமா போட்டுருவோம் இல்லையா? அப்ப அந்த பயிற்சி பகுதியை லேசா படிச்சு வச்சுக்கணும் இல்லையா? நாம ஏற்கனவே இப்ப சொன்னதைத்தான் இவ்வளவு தூரத்துல நமக்கு விளக்கமா கொடுத்திருக்கிறாங்க. ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். எடுத்துக்காட்டு கல், பசு. ஒன்றுக்கு மேற்பட்டவை குறிப்பது பலவின் பால். மண்புழுக்கள், பசுக்கள். குழலி நடனம் ஆடினாள். கோவலன் சிலம்பு விற்க போனான். கண்ணகி சிலம்பு விற்க போனாள். தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையிலேயே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்து சில விதிவிலக்குகள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. மாணவர் வந்தனர் பன்மையை குறிக்கி, ஆசிரியர் வந்தார் ஒருமையை குறிக்கி. பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பலர்பாலை குறிக்கக்கூடிய சொல்லானது பன்மையிலையும் பயன்படுத்தப்படுது, அதே நேரத்துல உயர்வு கருதி ஒருமையிலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்தார் அப்படின்றது ஒருமை, அவர்கள் வந்தார்கள் அப்படின்றது பன்மை. இப்ப இதற்குரிய எடுத்துக்காட்டு நம்ம பின்னாடி பாக்குறோம். தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினாள். இப்ப இந்த ரெண்டையுமே ஒப்பிட்டு பாருங்களேன். தங்கமணி அப்படின்றது ஒரு பொதுவான பெயரா இருக்கு. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த பால் காட்டும் விகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண், ஆள் அப்படின்றத அது ஆணா பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கே நமக்கு வழிவகுக்குது இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அஃறிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவரை வேறுபடுத்தி காட்டும் பால் விகுதிகள் இல்லை. இந்த இது ரொம்ப 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 முக்கியம்.
சரியா? எடுத்துக்காட்டுக்கு அஃறிணையில ஆண், பெண் பகுப்பு எப்படி? ஒரு மிருகம், விலங்குன்னு எடுத்துக்கிட்டா, இந்தா இருக்குல்ல, காளை, பசு 2மே உழுதது, பசு பால் தந்தது அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கு. இதுல ஆண், பெண் அப்படின்றதுக்காண்டி காளை உழுதான், பசு பால் தந்தாள் அப்படின்லாம் நமக்கு போடல இல்லையா? அப்ப அந்த பால் காட்டக்கூடிய விகுதிகள் எதுல இல்ல? அஃறிணையில இல்ல அப்படின்றத இந்த இடத்துல நாம தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வாக்கியத்தை மட்டும் கொடுத்து கேள்வி வரும். ஒரு கூற்றுக்காரன கேள்வி வரும். அப்ப எடுத்துக்காட்ட பார்த்தோனே நாம இத ஒப்பிட்டு படிக்கிறது சரிதான். ஆனா இத தனிச்சு படிக்கும்போது இதற்குரிய எடுத்துக்காட்டை எழுதி, ஆமா இது சரி, இது தவறு அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய அந்த எண்ணப்போக்க நாம வளர்த்துக்கணும் அப்படின்றது. ஆனால் வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன்பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. ஒன்றன்பால் விகுதி பெற்றுதான் அஃறிணையில நமக்கு முடியும். தற்காலத்தில் அஃறிணை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாட்டினத்தில் பெண்பாலை குறிக்க பசுமாடு எனவும் ஆண்பாலை குறிக்க காளை மாடு எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு, பெண் குரங்கு, யானைக்கு நாம பயன்படுத்துறோம் இல்லையா? களிறு, பிடி, வேளம், வாரணம் அப்படின்னு நிறைய சொற்கள் பயன்படுத்துறோம். அந்த மாதிரி பாகுபாடு இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடியது என்னது? எண் பாகுபாடு. இக்காலத் தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. 2 மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அஃறிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயமில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. 2 மனிதர்கள்னு சொல்லக்கூடிய நாம 10 தேங்காய்கள்னு சொல்லல. எதுதான் சரி? 10 தேங்காய் அப்படின்றதான் சரி. 4 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வருகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல கல் விகுதி வரணும். சரியா? 4 தேங்காய்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அஃறிணையை பொறுத்த மட்டுக்கும் கல் விகுதி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? டக்குன்னு அந்த இடத்துல நம்ம சிந்திச்சு சரியான பதில் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நாம நம்மளுடைய அந்த ஒரு தெளிவுத்தன்மையை வளர்த்துக்கணும். சரியா? இவற்றை 10 தேங்காய்கள் என்று எழுதுவதில்லை. இக்கால தமிழில் அஃறிணை பன்மைக்கென தனி வினைமுற்றுகள் இல்லை. ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது. ஒரு மரம் வீழ்ந்தது அப்படின்னு எழுதுறாங்க. 10 மரம் வீழ்ந்தது அப்படின்னு எழுதுறாங்க. தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகின்ற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களுள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும் அப்படின்றாங்க. அப்ப ஒவ்வொரு அப்படின்ற சொல் ஒருமையா பன்மையா? எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொருவருக்கும் சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு அப்படின்றது நிறைய பேரை சொல்லுது இல்ல. அப்போ அது பன்மை தானே அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஒவ்வொரு அப்படின்றது ஒருமை. என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது போன்ற வாசகங்கள் தான் என்னது? சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. ஆக ஒவ்வொரு அப்படின்றது என்னது? ஒருமையை குறிக்குது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு மரத்திலும், ஒவ்வொரு திரையரங்கங்களிலும் திரையரங்கிலும். இப்ப அந்த இடத்துல பன்மை விகுதி அப்படின்றது பயன்படுத்த தேவையில்லை. ஒவ்வொரு அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா. அடுத்து பாருங்க இடப்பாகபாடு. இடம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு அப்படின்றது வெளிப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவன், அவள், அவர், அது, அவை முதலான பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலுமே என்னது? இடமானது வெளிப்படும். அவன், நீ அப்படின்னா என்னது? முன்னால இருக்கிறவங்களை சொல்ற மாதிரி ஆயிரும். நான், யான், யாம் அப்படின்னா என்னது? தன்மை அப்படின்னு ஆயிரும். அப்ப இத என்ன சொல்றாங்க? ஆங்கிலத்துல ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றாங்க? பதிலீட்டு பெயர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப தன்மை முன்னிலை அப்படின்றதுல ஒருமை பன்மை பாகுபாடு வெளிப்பட்டு இருக்கும். அதே நேரத்துல ஆண்பால் பெண்பால் பாகுபாடு அப்படின்றது கிடையாது. ஏன்? தன்மை முன்னிலையில என்ன வார்த்தை தான் பயன்படுத்துவோம்? நான், நீ அப்படின்றது தானே தவிர அதுல குறிப்பிட்டு
பால் பாகுபாடு அப்படின்றது காட்டப்படுவது இல்லை. அவன், அவள் அப்படின்னு சொல்லும்போது தான் அது பிரிஞ்சு தெரியும் நமக்கு இல்லையா? அதுதான். சான்றாக, நான் புத்தகம் கொடுத்தேன் எனும் தொடரில் பேசியவர் ஒருவர் என்று கூற முடியுமே ஒழிய, அவங்க ஆணா, பெண்ணா அப்படின்னு அடையாளப்படுத்த முடியாது. முன்னிலையிலும் நீ படித்தாய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, முன்னால ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து பேசுறோம் அப்படின்னு தான் அடையாளப்படுத்த முடியும். பேசுபவர் தன்மை, முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம முன்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நான் அப்படின்னு பேசக்கூடியது தன்மை. நீ அப்படின்னு பேசக்கூடியது முன்னிலை. அவங்களையும் இணைச்சு நாம ஒரு செயல்ல ஈடுபடலாம். எடுத்துக்காட்டுக்கு அடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு அவங்களையும் உள்ளடக்கி ஒரு விஷயத்த நாம வெளிப்படுத்தும் போது அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னு சொல்றாங்க. இத்தொடரில் நாம் என்பது தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாம் அப்படின்றது இந்த இடத்துல என்னவா அடையாளப்படுத்துறாங்க? பதிலீட்டு பெயர்களாக அடையாளப்படுத்துறாங்க. பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தாத தன்மை பன்மையாகும். அப்ப முன்னால ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு அவங்களையும் சேர்த்து கூறுறது உளப்பாட்டு தன்மை பன்மை. அப்ப அவங்களையும் அதுல உள்ளடக்கியதா இருக்கு. நாம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்றது. இப்போ அந்த முன்னிலையில இருக்கிறவங்கள சேர்க்காம, நாங்கெல்லாம் விளையாட போறோம் அப்படின்னு ஒரு வாசகம் அந்த இடத்துல வருது. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது. அத என்ன சொல்றாங்க? உளப்படுத்தாத தன்மை பன்மை அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. ஒரு மொழியின் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும், சொற்களையும், அவற்றின் பொருளையும், வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதே. மேலே குறிப்பிட்ட 4ஐயும் உள்ளடக்கியது ஒரு மொழியின் இலக்கணம் அப்படின்னு தமிழ்நடை கையேட்டுல இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றாங்க. இது நமக்கு தனிச்சும் கேள்வியா வந்திருக்குது. பாடப்புத்தகத்துல இடையில வரக்கூடிய வரிகள் இது. சரியா? அப்ப தமிழ் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழி சார்ந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே தனிச்சு நமக்கு கேள்வியா இருக்கும். மூவா அவர்களினுடைய வரிகள், மூவா கடிதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் இது எல்லாமே கேள்வியா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த பகுதிய கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சு வச்சுக்கணும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சரியா? ஏன்னா பெரும்பாலும் இலக்கண பகுதிகள்ல வெளியில இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள தவிர்த்து நெறைய கேள்விகள் புத்தகங்கள்ல பயிற்சி பகுதியில இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள்ல தான் இருக்கு. இப்ப சின்ன சின்ன எடுத்துக்காட்ட கூட நாம தவற விட்டுறக்கூடாது. எடுத்துக்காட்டுகள தெளிவுபட வாசிச்சிரணும். அதே நேரத்துல புத்தகத்துல பின்னால இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பகுதிகளையும் தெளிவுபட பார்த்திரணும். ஏன்னா, அதத்தான் நம்ம இங்க ஒரு பெரிய தொகுப்பாவே நாம குடுத்திருக்கோம். சரியா? அப்ப பயிற்சி பகுதி அப்படின்றது சுலபமாத்தானே இருக்கு அப்படின்னு எந்த விதத்திலயும் அலட்சியப்படுத்தாம, அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் குடுத்து கொஞ்சம் நிதானத்தோட அதையும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பகுதியில கொஞ்சம் சுலபமா இது சார்ந்த கேள்விகள் வரும்போது நமக்கு பதிலளிக்க ஈஸியா இருக்கும். தொடர்ந்து பொருள் மயக்கம் அப்படின்ற தலைப்ப அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.